Hello class 8. Let's see the exercise 2.2 first sum. Find the perimeter and area of the figure pi is equal to 22 by 7. Find the perimeter and area of the figure. See this figure and they are given this breadth 7 meter and this length 10 meter. 7 meter, 10 meter. And this side both are in same length. So therefore what is the shape? Yes, it is obviously rectangle. Clear? So when we add this point and this point, we will surely say this is the rectangle. Let's see the solution. See the same figure I drew here and I named this point A, B, C and D. Breadth 7 centimeter na the opposite was same 7 centimeter 7 meter na 7 meter and length 10 meter na the opposite 10 meter because opposite sides are equal in rectangle. Then how can we find the perimeter of this? So perimeter of the rectangle is 2 into L plus B and area L into B. But here, நமக்கு இந்த shape empty-ஆ இருக்கு because அந்த area இல்லை. அப்போ அது என்ன shape-ஆ தெரியுதுன்னா semicircle-ஆ தெரியுது, isn't it? So semicircle-ஆ தெரியுதுன்னா so semicircle length நமக்கு தெரியணும். அப்போ length of the arc-லாம் எப்போ படித்தோம்? Yes, last exercise-ல length of the arc நம்ம படித்தோம், ஞாபகம் இருக்கா? Then what is the length of the arc of the semicircle? அப்போது அந்த perimeter, that is the length நம்ம கண்டுபிடிச்சோன்னா அதை நம்ம என்ன பண்ணிடலாம், இதுலேருந்து ஈஸியாக நம்ம perimeter ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ perimeterனா என்ன? sum of all lengths of sides. ஸோ எல்லா சைடோட லென்த்தும் என்ன பண்ணணும் சேர்த்து that form the closed boundary. அப்போ ஒரு closed boundaryயாக நம்ம அதோட பெரிமீட்டர் எடுக்கும்போது தான் நமக்கு வேல்யூ கரெக்டாக இருக்கும். Clear? So let's find length of the arc of the semicircle first. Length of the arc of the semicircle L is equal to half into 2 pi r. Half into 2 pi r. Then 2 we can cancel 2. Then pi value is 22 by 7 and r value, what is r value? So radius na idoda paadi, appo 7 by 2 எழுதலாம், 7 by 2. See here, I cancel this 2 and 2. Okay, then pi value is 22 by 7 because given in the question. And r value, where is r here? So this is the semicircle part. அப்போ semicircle பார்ட்டுக்கு இந்த full length 7னா அப்போ அதோட ஆஃப் என்னது 3.7. ஸோ நம்ம 3.5 எடுக்காமல் 7 by 2 போடுறோம். பிகாஸ் 7 by 2 போடும்போது நமக்கு ஈஸியாக கேன்சல் ஆகும். ஏன்னா இங்கே டினாமினேட்டர் 7 இருக்குது. ஓகே, அதனால 7 by 2 போடுறோம். அப்போது 7 கேன்சல் ஆகிடுச்சு. அப்புறம் 2 22. 2 1s are 2 and 2 11s are 22. அப்போது லென்த் என்ன வரும் 11 மீட்டர். அப்போ நம்ம ஆக்சுவலி ஃபைண்ட் பண்ணது இந்த ஏரியா தான். பிகாஸ் இதுதான் நமக்கு வேணும் பெரிமீட்டர் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. அப்போது இந்த லென்த் எவ்வளோ வருது 11 மீட்டர். எவ்வளோ வருது 11 மீட்டர். இப்போது நமக்கு ஏபி தெரிஞ்சிருச்சு அண்ட் ஏசி தெரிஞ்சிருச்சு, சிடி தெரிஞ்சிருச்சு. தென் திஸ் பி அண்ட் டி, ஆக்சுவலி இது நாட் பி அண்ட் டி சொல்லக்கூடாது, பிஇடின்னு வச்சுருவோம். பிகாஸ் இந்த லென்த் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். லெட்ஸ் ஃபைண்ட் perimeter of the figure. Let's see perimeter of the figure. So perimeter na enna? Sum of all the length of sides that form the closed boundary. அப்போ இங்க எந்த closed boundary இருக்கு? AC, CD, DB and BA. அதான் எழுதிருக்கேன். AC plus CD plus BED plus BA. ஸோ இதெல்லாம் கொஷனில் இருக்கான்னா கொஷனில் கொடுக்கல, நம்மளாக தான் நேம் பண்ணிக்கிறோம். AB அப்புறம் சிடி இங்கே ஈன்னு போட்டு என்ன பண்ணுறோம், நம்மளாம் நேம் பண்ணுறோம்.
ஓகேயா? இப்போ ஏசி வேல்யூ என்ன? 7 and CD value 10 and what is this? BED value is 11. Here 11 இதனை ஃபைண்ட் பண்ணிக்கோ. நம்ம இந்த ஏரியா ஃபைண்ட் பண்ணல, இந்த லென்த் தான் ஃபைண்ட் பண்ணிக்கோ. அப்போ 11 then BA 10. ஸோ 7 + 10 + 11 + 10 என்ன ஆகுது? 38 மீட்டர். அப்போ பெரிமீட்டர் ஆஃப் த ஃபிகர் என்ன? 38 மீட்டர். அப்போ நம்ம 1 தான் இப்போ ஃபைண்ட் பண்ணிக்கோ. அப்போ லென்த் ஆஃப் த பெரிமீட்டர் மட்டும்தான் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். சாரி, பெரிமீட்டர் ஆஃப் த ஃபிகர் தான் ஃபைண்ட் பண்ணிக்கோ. பெரிமீட்டர் என்ன? 38. அப்புறம் வேறு என்ன ஃபைண்ட் பண்ணணும்? ஏரியா ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ பெரிமீட்டர் மட்டும் இப்போ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணணும்? ஏரியா. லெட்ஸ் see how to find the area. Area of the figure. So area of the figure is A is equal to area of the rectangle. So இப்போ இந்த rectangle shapeல நம்ம இந்த செமி சர்க்கிள் பார்ட்டை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு இந்த ஏரியா தெரிஞ்சிடும். கிளியரா? அப்போ ஏரியா ஆஃப் த ஃபிகர் A is equal to ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள். இப்போ ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்க இந்த செமி சர்க்கிள் பார்ட்டை மட்டும் சப்ராக்ட் பண்ணியாச்சுன்னா நமக்கு இந்த ஃபிகர் என்னென்னு தெரிஞ்சிடும், இந்த ஃபிகரோட ஏரியா என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகே, அப்போது ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஸோ L into B minus area of the semicircle என்ன? pi r square by 2. So write that formula and substitute the value. See, I have substituted the value L 10 and breadth 7 minus, so area of the semicircle is half into pi r square, that is pi r square by 2. So half into pi r square எழுதிருக்கேன். So 1/2 into pi value 22/7 and r value is 7/2. Why? Because this full length is 7 meter. அப்போ இதோட ஆஃப் தான் நமக்கு ரேடியஸ் இல்லையா? அப்போது 7/2 r ஸ்கொயர் இருந்தாலும் 7/2 into 7/2. ஓகே, now we can cancel 2 and 22 and 7 and 7. Let's see how can we cancel this. 2 1s are 2 11s are 22. Okay, then 7 7 cancel. I cancel 2 1s are 2 5s are 10 and carry over 1. And again I put a point and I put 5. 2 5s are 10. So if you cancel 11/2 you will get 5.5. Okay, then 7/2 is remaining. I cancel 2 1s are 2 3s are 6, carry 1. I put a point and add 0 and cancel. 2 5s are 10. Okay, if we cancel 7/2 you will get 3.5. Okay, so finally we got 5.5 into 3.5. Okay, so 10 7s are 70 minus 5.5 into 3.5. If you multiply 5.5 into 3.5 you will get 19.25. 19.25. Then subtract 70 minus 19.25. Subtract 70 minus 19.25. You will get 50.75. Clear? As usual subtraction method தான். So இங்கே 0.25 இருக்குது, அப்போ மேலே எதுவுமே இல்லை. இப்போ put a point and add zeros and subtract. அப்போ what is the area of the figure? 50.75 meter square. Very clear? So area of the figure find பண்ணுறதுக்கு first அந்த ஏரியா ஒரு rectangle ஷேப்பில் இருக்குது. அந்த rectangle ஷேப்பில் ஒரு செமி சர்க்கிள் பார்ட் அங்கே இல்லை. ஸோ அதனால் ரெக்டாங்கிள் ஷேப்லேருந்து செமி சர்க்கிள் பார்ட்டை சப்ராக்ட் பண்ணுறதுனால நமக்கு அந்த ஏரியாவோட வேல்யூ கிடைக்குது. வெரி கிளியர் சில்ட்ரன்? ஸோ இதே மாதிரி தான் மற்ற சம்மோ நீங்கள் பண்ணணும். I just repeat the steps. Find the perimeter and area of the figure. ஸோ ஃபஸ்ட் கொடுத்துருக்க ஃபிகருக்கு என்ன பண்ணுறேன்? நான் நேம் பண்ணுறேன். அப்புறம் அதோட ஆப்போசிட் சைட்ஸோட வேல்யூ எழுதுகிறேன். பிகாஸ் அது ரெக்டாங்கிள் எனக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ எனக்கு ஷேப்ஸோட நேம் கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் என்னால் என்ன பண்ண முடியும்? வேல்யூஸ்லாம் எழுத முடியும். ஓகேவா? ஸோ எழுதியாச்சு. தென் என்ன பண்ணுறேன்? இந்த பார்ட் இல்லை. அப்போது இதுக்கு எனக்கு பெரிமீட்டர் ஃபைண்ட் பண்ண இந்த லென்த்து தெரியணும். அப்போ லென்த் ஆஃப் த ஆர்க் ஆஃப் த செமி சர்க்கிள் என்ன? half into 2 pi r. Then I substitute the pi value or value இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணனா I'll get 11 meter. அப்போது என்ன பண்ணுறேன்னா AC, CD, BED and Bயோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி பெரிமீட்டர் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். இதுதான் பெரிமீட்டர் ஆஃப் த ஃபிகர். நெக்ஸ்ட் ஏரியா ஃபைண்ட் பண்ணணும். ஏரியாவுக்கும் இது ரெக்டாங்கிள் ஷேப்னு தெரியுது, செமி சர்க்கிள் பார்ட் இல்லை. ஸோ அதோடய ஃபார்முலாஸ் எழுதுகிறேன். ஃபார்முலாஸ் எழுதி அதோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு ஏரியா என்னன்னு கிடைக்குது. கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் லேர்ன் த ஃபார்முலாஸ் தரோலி. ஸோ ஃபார்முலாஸ் தரோவாக நீ படித்தாதான்
உன்னால் சம் பண்ண முடியும்னு சொல்கிறேன். கிளியராக? ஸோ ஃபார்முலா தெரியாமல் சம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஈஸி தான், பார்க்க ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் நீ சம் போடும்போது யூ வில் என்ஜாய் த சம். ஓகே, ஈஸியாக உனக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபார்முலாஸ் எல்லாம் நல்லா தரவாக எழுதி பார்த்துக்கோ. ஓகேவா? தேங்க்யூ சில்ட்ரன்.